ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆமென் ஆமென். கர்த்தருக்குள் நாங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருப்போம். ஆமென். தேவன் எனக்கு இது குட் ஃப்ரைடே ஈஸ்டருக்கு தான் இந்த மெசேஜ் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தை வந்தது. அப்ப அதுல இருந்து நான் நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். ஒண்ணு ரிஜெக்ஷன், தள்ளப்பட்டது. இத பத்தி தான் எனக்கு சங்கீதம் 118:2, சங்கீதம் 118:2 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இந்த தள்ளப்பட்ட கல். ஆமென். சோ எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்னது? ஆகாதது என்று தள்ளப்பட்ட கல். சோ இந்த தள்ளப்பட்டது வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சது, இது சரி வராதுன்னு சொல்லி தள்ளி வச்சது. ஆனா பிகம் த கார்னர் ஸ்டோன், மூளைக்கு தலைக்கல் அப்படின்னும் போது நான் அதை பத்தி வாசிக்கும் போது ஆக்சுவலா அந்த தலைக்கல் கொஞ்சம் மற்ற கல்லுங்களோட எப்படி இருக்கு, கொஞ்சம் பெருசா இருக்குமா, கொஞ்சம் பெருசா இருக்கும். அதுதான் முதல் வைக்கிற கல்லு. ஒரு வீடு கட்டும் போது வைக்கிறது என்னது? அந்த கார்னர்ல. இது 2 கார்னர் இருக்கு பாத்தீங்களா? இந்த கார்னர்ல ஒரு பெரிய கல்லை வைப்பாங்க. இத வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, 2 பக்கமும் கயிறு, இந்த நூல் ஒண்ணு போட்டு அது 2 பக்கமும் சரியா போகணும். இப்ப இங்க நடுவுல ஸ்டார்ட் பண்ணா என்ன ஆகும்? சில நேரம் போனிக்கிட்டு அப்படியும் போயிடலாம், வேற பக்கம் போயிடும். ஸோ இதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றது. இப்படி எல்லாம் இந்த சைடு அப்புறம் மேல எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா இருக்காது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கல். ஸோ ஆனா நம்ம அந்த கல்லை பத்தி பேச போறது இல்ல, தள்ளப்பட்டது. ஸோ நாங்க எங்க வாழ்க்கையில நிறைய நேரத்துல சின்னதுல இருந்து என்ன பண்ணிருக்கோம், யோசிச்சிருக்கோம். இந்த மைண்ட்ல எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஒருத்தரும் இல்லை, எனக்கு என்ன மதிக்கிற மாட்டாங்க, என்ன விஷ் பண்ண மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி என்ன ஆயிடுது, நமக்கு சில நேரம் குடும்பத்துல என்ன ஒரு மதிக்க மாட்டாங்க, ஸ்கூல்ல என்ன ஏத்துக்க மாட்டாங்க, எனக்கு ஒரு நண்பர்கள் இல்லை, ஆபீஸ்ல என்னோட யாரும் பேச மாட்டாங்க, குடும்பத்துல என்ன அண்ணன் தம்பி எல்லாரும் இருந்தாலும் ஒரு ஆள். சில நேரம் அந்த ஃபீலிங் நமக்குள்ள இருக்கும். எத்தனை பேருக்கு அப்படி இருந்திருக்கு? ரைட், எனக்கு யாருமே இல்லை அப்படின்றது வந்திருக்கு அவங்களுக்கு. எத்தனை பேருக்கு அப்படி வந்திருக்கு? எனக்கு யாருமே இல்லை, எனக்கு தனி. நிறைய பேருக்கு அப்படி இருக்கு. ஸோ ஒரு தனிமை, ஒருத்தரோட பேசுறதுக்கு எல்லாரும் புருஷனை இழந்தவர்களுக்கு ரொம்ப தனியா குடும்பத்தை நடத்திட்டு போறது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். அதே ஒரு மனைவி இல்லாம தனியா சில நேரம் செய்வாங்க. பிள்ளைகள் இல்லைன்னா அது ஒரு இது. எல்லாரும் கல்யாணம் கட்டி கொடுத்த பிறகு அவங்க போயிடுவாங்க, ஐயோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம், இப்ப நமக்கு யாருமே இல்லை, ஒருத்தருமே இல்லை அப்படி. ஏன்னா இந்த ஃபீலிங் எல்லாருக்குமே ஒரு காலத்துல உங்களுக்கு எல்லாருக்குமே வந்திருக்கும். ஸோ இந்த ரிஜெக்ஷனை பத்தி தான் இன்னைக்கு நாங்க பேச போகிறோம். ஸோ நாங்க தள்ளப்பட்டேன் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கும் பார்க்கல ஒருத்தர் பெரியவர், அவர் பயங்கரமா தள்ளப்பட்டு. அப்பதான் நானே இப்படி யோசிக்கிறேன்னா, எனக்கு பார்க்கல என்ன உருவாக்குன தேவனை எத்தனையோ தடவை ஆட்கள் தள்ளி வச்சுட்டாங்க. அப்ப யோசிக்கும் போது ஆதியாகமத்துல 6ஆம் அதிகாரத்துல வரும்போது என்ன ஆகுது, ஏன்டா இவங்களை உருவாக்குனேன்னு ஆயிருதான். அப்படி இருக்கும்ல, ஏன்டா இந்த மனுஷனை கட்டினேன்னு இருக்கும், ஏன்டா இந்த பிள்ளைகளை பெற்றணும்னு இருக்கும். ஏன் அப்பவே அப்படித்தானே இருக்கு. நம்ம உருவாக்குனது நமக்கு எதிரா நின்றா எப்படி இருக்கும், ஏன்டா இந்த பெற்றனும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ கஷ்டப்பட்டு ஃபீஸை கட்டி ஸ்கூலுக்கு போய் அனுப்பியும் என்ன படிக்கிறாங்களோ இல்லை ஒண்ணுமே இல்லைன்னு இருக்கும். எதுக்கு பண்றோம்னு இருக்கும். இல்லைன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் இவங்க சொல்லுவாங்கன்னா அந்த டீச்சர் சில நேரம் ஒழுங்கா சொல்லியே தரல, திரும்ப டியூஷனுக்கு வேற அனுப்பணும்.
ஏன் ஒரு இடத்துக்கு அனுப்பி இப்ப பத்தல. சோ உருவாக்குன தேவனையே வேணான்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க, தள்ளி வச்சுட்டாங்க. அப்படியே என்னாகமத்திலையும் நான் டக்குன்னு வாசிக்க போறது இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கதைனால நான் சொல்லிட்டு போறேன். சோ ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல படைச்சு 6ஆம் அதிகாரம் எல்லாத்தையும் அழகாக படைக்கிறாரு, எல்லாம் செஞ்சு 6ஆம் அதிகாரம் நேரம் வேணான்னு ஆண்டவர் வைக்கப்படுறாரு. 6ஆம் 7ஆம் வசனம் ஆகும்போது என்ன சொல்றாரு, எனக்கு கஷ்டமா இருக்கான், ரொம்ப மனஸ்தாபம் பண்ணோம், வேணாம். தேவனே என்ன பண்றாங்க, ஜனங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, வேணான்னு தள்ளி வச்சிருக்காங்க. அவர் இருந்தா என்ன, இல்லைன்னா என்னன்னு. அதே மாதிரி என்னாகும் 11ஆம் அதிகாரத்திலையும் தேவன் இந்த ஜனங்களை மோசே என்ன பண்றாரு, எல்லாம் கொண்டு வந்த பிறகும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா இது, கஷ்டப்பட்டு இவ்வளோ அற்புதங்கள் செய்த தேவனை கம்ப்ளைண்ட் பண்றாங்க, என்னடா இது ஒன்னும் சரி வரல, இன்னும் திருப்தி இல்லை, திரும்ப தேவனை இது பண்றாங்க. அங்கிட்டு சாமுவேல் ராஜா ஒண்ணு வேணும்னு கேக்குறாங்க. இது 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இவங்க ஜனங்கள் என்ன பண்றாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். உடனே இங்க சாமுவேல் என்ன பண்றாரு, அவர் வருத்தப்படுறாரு. ஏன் அவர் நினைச்சுக்கிட்டாரு என்ன வேணான்றாங்கன்ட்டு, அவர் தீர்க்கதரிசியே வேணான்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னும் இல்லப்பா, அவங்க என்ன வேணான்ட்டாங்க. சில நேரம் அப்படிதானே நம்ம நினைச்சுக்குவோம், என்னதான் வேணான்ட்டாங்கன்னு. இல்ல ஒண்ணும் இல்ல, நீ அவசரப்படாது. யாரும் நம்மளை பத்தி ஒண்ணும் சொல்லிடக்கூடாது. நம்மளை பத்தி சொன்னோன்னே அதான் என்ன பத்தி என்ன சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, ஒன்னும் இல்ல, என்னையே வேணான்ட்டாங்க அப்படின்னு எப்படி இருக்கும். தேவனையே வேணான்றாங்க. சோ ஒரு கடவுள் நம்மளை உருவாக்குன கடவுளையே வேணான்னு சொல்ற ஜனங்களை பார்க்கிறோம். சோ அப்படி பார்க்கும்போது நாங்க பெரிய ஆக்கள் இல்லைன்னா பெரிய விஷயம். இது பழைய ஏற்பாடுல தேவனை வேணான்றாங்க. புதிய ஏற்பாடுல வரும்போது யார வேணான்றாங்க, நமக்காக உலகத்துக்கு ராஜாவா வர வேண்டியவர் எப்படி வராரு, சாதாரண ஒரு மனுஷனா வர்றாரு, சாதாரண ஒரு ஆளா வர்றாரு. இந்த மார்க் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இயேசுவை பார்த்தாலும் என்ன பண்ணிடுறாங்க, இவர் யாருப்பான்றாங்க. மார்க் 6ஆம் அதிகாரம் 1ல இருந்து 5 வரையும் நம்ம வாசிக்கும் போது எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அவர் செய்யற காரியங்கள் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஆனா அவரை எப்படி கடவுளை பார்க்கலாம், அவங்க எப்படி பாக்குறாங்க, சும்மா இவர் தானே, ஒரு சாதாரண காப்பன்று தானே, ஒரு சத்து சாதாரண ஒரு மனுஷன் தானே, எப்படி இருக்கும். இவரை துரத்தி விட்டுறாங்களாம், ஊரை விட்டு போயிருங்க. லூக் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல பார்த்தோம்னா, லூக் 4ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டதிலிருந்து செங்குதான மலையின் சிகரத்தில் இருந்து அவரை தலை கீழாய தள்ளி விடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். பாருங்களேன், அவரை வேணான்னு சொல்றது ஒண்ணு, மலை எஜ்ஜுக்கு கொண்டு போயிட்டு என்ன பண்றாங்களா, ஒரு ஓரத்துக்கு கொண்டு போயிட்டு தள்ளி விட வேற பாக்குறாங்க. ஒரு மனுஷனை வேணான்னு சொல்றது, உன்னோட பேச மாட்டேன் பழக மாட்டேன்னு சொல்றது வேற, உன்ன தீர்த்து கட்டணும்னு பாக்குறது எவ்வளவு பெரிய இது. நமக்கு அந்த அளவுக்கு ஒருத்தரும் பிளான் போடலன்னு நினைக்கிறேன். யாரும் தீர்த்து கட்டுறதுக்குள்ள இங்க பிளான் போடல தானே யாரையும். வேணா வீட்டுல என்ன மதிக்க மாட்டாங்க, கொஞ்சம் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க, அவ்வளவுதான். இங்க இவரை கொன்றலான்னு பாக்குறாங்க. ஆனா அடுத்த வசனத்துல அவர் என்ன பண்றாரு, அவங்க நடுவுலயே என்ன பண்றாராம், தாண்டி போயிடுறாரு. அவர் பாட்டுக்கு நடந்து போயிடுறாராம். சிலரும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நம்மள
பிரச்சனைகள் வரும்போது நாங்க என்ன பண்ணிடுறோம், தள்ளுனாங்கன்ட்டு நாங்களும் போய் விழுந்துடுறது. நாங்களே போயிட்டு சில நேரம் நம்மள யாரும் தள்ளி விடவே தேவையில்ல, நாங்களே சோர்ந்து போய் நாங்களே விழுந்துடுறது. பிரச்சனை வரும்போது முகம் கொடுக்க முடியல. ஏன்னா யாராவது நம்மள ஏதாவது சொல்லிட்டா என்ன ஆயிடுவோம், ஓரத்துக்கு போயிட்டு ஓன்னு அழுகிறது. ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, ரொம்ப அப்செட் ஆயிடும், கவலைப்படுவோம், நாங்களே விழுகிறது தான் இது. ஆண்டவர் என்ன பண்றாரா, அவர் அந்த சைடு ரூட் எடுக்காம இந்த பக்கம் என்ன பண்ண அவங்க நடுவுலயே போயிடுறாங்க. ஏன்னா அவர் ஒரு பழைய ஏற்பாடுல அவரை பத்தி சொல்லும் போது ஒரு சாதாரண ஒரு மனிதர். அவருக்கு என்னதான், அவருக்கு அழகும் இல்லையா, ஒண்ணுமே இல்லை, அப்படிதானே இருக்குல்ல. ஐசாயா 53ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். ஐசாயா 53:1-3 வாசிப்போம். ஐசாயா 53:1-2-3. பாருங்க, அவருக்கு அழகும் இல்லை. சரி, அது எல்லாருக்கும் சொல்லலாம், நமக்கு என்ன பெருசா அழகு இல்லை, ஸ்டைல் இல்லை, பணம் இல்லை அப்படின்னு. இவர் பயங்கரமா துக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இவ்வளவு இதா இருந்திருக்கிறாரு. அவரை பார்த்தாலே முன்னுக்கு நின்று பாக்குறதுக்கு கூட ஒரு விருப்பம் இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தாண்டி போறாரு. ஜனங்கள் அவருக்கு எதிர்த்து நின்றனும் அவங்களை தாண்டி போறாரு. ஆனால் எப்படி தேவனையும் இயேசுவையும் ஜனங்கள் எப்படி அவரை வேணான்னு தள்ளி வச்சாங்க. இப்ப நாங்க அவர் நம்மளோட இருந்தால் நாங்க அதை பண்ணுவோமா? அதுதான் நான் யோசிச்சேன். இப்ப நான் என் மத்தியில இயேசு இங்க வந்திருந்தாருன்னா, இலங்கையில வந்திருந்தாருன்னா, இன்னைக்கு என்கிட்ட பேசியிருந்தா நான் அவரை முகம் கொடுத்து நான் பேசியிருப்பேனா, இல்ல அவரை மறுதளிச்சிருப்பேனா? எத்தனை பேர் நம்ம நினைக்கிறோம், இல்ல நான் உண்மையாவே ஆண்டவரோட இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் அப்படி சொல்லலாம்? இன்னைக்கு ஆண்டவர் இங்க வந்திருந்தாருன்னா நான் டெஃபினட்டா நான் அவரோட நான் இருப்பேன். எத்தனை பேர் இங்க மறுதளிச்சிருப்பீங்க? ஏன்னா தெரியாதவரை பார்த்ததும் இல்லை, அவருக்கு பெரிய ஸ்டைலாகவும் இல்லை, அழகா இல்லை, நல்ல நீட்டெல்லாம் ட்ரெஸ் பண்ணி வரல, எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நாங்க அவரை தள்ளி வைப்பதில்லை என்று. அதை பத்தி தான் நான் ஒரு 7 காரியங்கள் தேவனை நாங்க எப்படி மறுதளிக்கிறோம் பார்ப்போம். ஒரு இது நம்ம சொல்லுவது என்ன காரியம்னா, எனக்கு ஒரு இரட்சகர் தேவையில்லை, எனக்கு ஒரு ஆண்டவர் தேவையில்லை அப்படின்னு. எனக்கு அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. சிலவங்க எனக்கு ஒரு என்ன தூக்கி எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை, நானே பார்த்துக்குவேன், எனக்கு அந்த மாதிரி ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு. ஏன்னா ரோமர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, ரோமர் 10ஆம் அதிகாரம் 21, வேலை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லி இருக்கிறான். நாள் முழுதும் என் கைகளை நீட்டி இருக்கிறான். யாருக்கிட்ட நீட்டிட்டு இருக்காரு? கீழ்ப்படிதல் இல்ல, எதிர்த்து பேசுறவங்க. ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு. நாள் முழுதும் எப்படி இருக்கும்? நம்ம பிள்ளைகள் நமக்கு கொலைப்படி பண்ணாலும் என்னதான் பேசினாலும் என்ன பண்ணுவாங்களாம், சில அம்மா சாப்பாடு நீங்க கொடுத்துட்டு தான் இருப்பீங்க, பட்னி போட மாட்டோம்ல,
அது மாதிரி தேவன் என்ன பண்றாரா, நாள் முழுதும் எப்படா நீ வருவேன்னு காத்து கொண்டிருக்கிறார். ஆனா நாங்க என்ன பண்ணுவோம், எதிர்த்து நிற்போம், கீழ்ப்படிவதில்லை. ஏன்னா ஆண்டவர் ஏதாவது சொல்லிட்டா அது கேட்கறது இல்லை. சோ இது ஒரு ஜனம் ஆண்டவருக்கு எதிர்த்து நிக்கிறது. அவங்க ஒண்ணுமே மதிக்க மாட்டாங்க, சும்மா அவங்க இருப்பாங்க, அவ்வளவுதான். சும்மா அவங்க வந்துட்டு போவாங்க, அவ்வளவுதான் அவங்களுக்கு தேவை. அதுக்கு அங்கிட்டு போகணுன்றது இல்லை, எதுக்கும் எதிர்த்து பேசிக்கொண்டு அந்த மாதிரி தான். ரெண்டாவது ஜனங்கள், தேவன் நான் நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்லை அப்படின்னு. எப்படி நான் நினைச்ச மாதிரி கடவுள் இல்லை அப்படின்னு எத்தனை பேர் அப்படி நினைச்சிருக்கோம்? நான் நினைச்ச மாதிரி அவர் இல்லை அப்படின்னு. புரியுதா நான் சொல்றது? சிலவங்களுக்கு கடவுள், நீங்க உங்க மைண்ட்ல கடவுள்னா எப்படி நினைச்சிருப்போம், பெரிய லெவல்ல நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவர் பெரிய ராஜா மாதிரி வருவாரு, எல்லாம் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு ரோமர் ராஜ்யத்தையே இல்லாமக்கி நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்றதுக்காக வரான்னு பார்த்தா அவர் என்னன்னா, மாட்டு தொட்டில நிக்கிறார். இவருக்கு வீடும் இல்லை, ரூமும் இல்லை, ஒண்ணும் இல்லை. இப்ப நாங்க நினைக்கிற மாதிரி தேவன் இல்லை. ஏன்னா நாங்க நினைப்போம் சில நேரம், ஏன் கடவுள் ஒருத்தர் இருந்தா ஏன் இவ்வளவு பேர் கேன்சர்ல சாவுறாங்க, ஏன் இவ்வளவு சின்ன பிள்ளைங்க எல்லாம் சாவுறாங்க, ஏன் இவ்வளவு போர் நடக்குது உலகத்துல, ஏன் அதுல இவ்வளவு அழிவு நடக்குது? திடீர்னு பாத்தீங்கன்னா மண் சரிவு வருது, வெள்ளம் வருது, அதுல அப்பாவி ஜனங்கள் அழிந்து போறாங்க. உடனே நாங்க என்ன நினைப்போம், கடவுள் இல்லையா? ஏன் நாங்க நினைக்கிற கடவுள் இல்ல. ஏன்னா நம்ம நினைச்சிருப்போம் இந்த கடவுள்னா அவர் நல்லவர், அதனால ஒன்னும் நடக்கூடாது, ஒரு பிள்ளைகளும் மறிக்க கூடாது. நமக்கு நல்ல ஒரு எண்ணம் தான் அது. பட் நான் நினைக்கிற கடவுள் இவர் இல்லை. சோ இதனால என்ன பண்ணிடுவாங்களாம், நான் நினைச்ச மாதிரி இவர் இல்லை, அதனால இவரு சரிப்பட்டு வர மாட்டார். மூணாவது காரியம் தேவனை மறுதலிக்கிறதுக்கு என்னன்னா, இந்த உலகம் ரொம்பவே நல்லா இருக்கு, இந்த உலகம் கம்ஃபர்டபுளா இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த உலகம், அதனால இதை விட்டு நான் போறதுக்கு மனசு கேட்கல. ஏன்னா மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வச்சோம்னா, மத்தேயு 7:13 எல்லாருக்கும் தெரிஞ்ச, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். பாருங்க, பெரிய வாசல்ல போறவங்க அநேகர். சோ நிறைய பேர் என்ன சூஸ் பண்ணுவாங்க, நல்ல ஒரு வாசல் தான் இல்ல, உங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு 2 பக்கம் ஒரு பின்னு பக்கம் சின்ன காட்டுக்குள்ளால வாங்க அப்படின்னு சொல்லிருக்கோம். முன்னுக்கு கேட்ல ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல நீங்க வாங்க, ரெட் கார்பெட் போட்டு வைக்கிறேன் அப்படின்னா நீங்க எதுல வருவீங்க? நல்லா பெரிய கார்பெட்லாம் போட்டு கார்ல உங்களுக்கு முன்னுக்கு கேட் வாசல்ல நிறுத்தி உள்ளுக்கு கொண்டு போறாங்கன்னா நீங்க அதுலதான் வருவீங்க. இல்ல பின்னுக்காக வாங்க அப்படின்னா வர பிடிக்காது, என்னடா இது மதிக்கல நம்மள அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னுக்கு வாசல்ல போறவங்க ஈஸி. ஸோ உலகம் என்ன ஆயிடுச்சா, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, ஏன்னா இது ஈஸியா இருக்கு, இதுல என்ன இருக்கு, ஒரு குறை இல்லை, நல்லா நான் சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன், நல்ல வீடு இருக்கு, நல்ல வெஹிக்கிள் இருக்கு, கார் இருக்கு, எல்லாம் வசதியும் இருக்கு, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? ஸோ தேவனை தேடுவதற்கு ஒரு காரணம் ஒண்ணுமே இல்லை. ஸோ அதனால தேவனை என்ன பண்ணிடுறாங்க, விட்டுடுறாங்க. இங்க நமக்கு நல்ல சுகமா இருக்குது இல்ல, இங்கேயும் நல்லா தூங்கலாம்ல. ஸோ அதனால வெளியில மாதிரியே நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளா அப்படியே வீட்டில் இருக்கிற மாதிரியே உலகத்திலையும் அந்த உலகம் நல்லா இருக்கு. தேவன் நாங்க விட்டுறலாம், தேவனை தேடுவோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கணுன்ற ஆசை இருக்காது. அதனாலதான் அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு கூட நம்ம மைண்ட ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது இல்லை, ரெடி இல்லை நான். அடுத்தது 5வது காரியம்,
எக்ஸ்கியூசஸ், ஏதாவது சாக்கு போக்கு. நிறைய பேர் தேவனை தேடாம போறதுக்கு ஒரு காரணம் சாக்கு போக்கு. எத்தனையோ பேர் இங்க இருக்கிறவங்க சொல்லிட்டு போனாங்க, இன்னைக்கு வராதவங்களும் ஒரு சாக்கு போக்கு வச்சிருப்பாங்க. சர்ச்சுக்கு வராதவங்க இன்னைக்கு நான் வரல இதனாலதான் அப்படின்னு. லூக்கா 14 அதிகாரம் 18, 19, 20 வாசிங்கன்னா, லூக் chapter 14. ஆமா. அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். எல்லாரும் ஆண்டவர் வந்து ஒரு அழைப்புதல் கொடுக்கிறாரு, எல்லாரும் வாங்க இந்த அதிகாரத்துல. இவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு இது வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, எக்ஸ்கியூசஸ். எனக்கு இன்னைக்கு கிளாஸ் இருக்கு, எனக்கு லைட்டா தலைவலி வந்துட முடியாது, குடும்பமே வராது, ஒரு சின்ன பிரச்சனை வந்துட முடியாது. ஆண்டவர் தான் நமக்கு பதில் கொடுக்கிறவர். ஆனா இப்ப நமக்கு தலைவலி வந்தா, காய்ச்சல் வந்தா நம்ம டாக்டர் கிட்ட போறோம். எனக்கு காய்ச்சல் வந்தோட நான் என்ன சொன்னா எப்படி இருக்கும், நான் இந்த டாக்டர் கிட்ட போவே மாட்டேன், எனக்கு காய்ச்சல் வந்திருக்கு, நான் டாக்டர் கிட்டே போக மாட்டேன், எப்படி இருக்கும்? ஜனங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க சுத்தி, இல்ல டாக்டர் கிட்ட போ, டாக்டர் இல்ல நான் டாக்டர் கிட்ட போக மாட்டேன், எனக்கு காய்ச்சல் வந்திருக்கு. அது அறிவுள்ள ஒரு காரியமா? ஆனா முதல் நமக்கு பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் என்ன பண்ணி வந்துருமா, கட் பண்றது எது? ஆண்டவர். இது வந்து ஒரு போர் நேரம் என்ன பண்ணுவாங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு கண்ட்ரிய டீஸ்டேபிளைஸ் பண்ண, அவங்கள எதுவும் பண்ண விடாம பண்ணணும்னா என்ன பண்ணும், சில நேரம் பிரிட்ஜை உடைச்சு விட்டுருவாங்க. ஏன்னா அந்த பிரிட்ஜை கட் பண்ணிட்டா என்ன ஆயிரும், யாரும் வர முடியாது. இல்லைன்னா ஏர்போர்ட்டை இது பண்ணிடுவாங்க, இல்லைன்னா டெலிஃபோன் லைன் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி எலக்ட்ரிசிட்டி. இந்த கரண்ட், டெலிஃபோன், பிரிட்ஜ், ஏர்போர்ட்ஸ் இதெல்லாம் அழிச்சிட்டா என்ன ஆயிரும், ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த கண்ட்ரி என்ன ஆயிரும், அப்படியே அடுத்து என்ன செய்யன்னு தெரியாது. ஏன்னா ரோடு இல்ல, கம்யூனிகேஷன் போன் இல்ல, என்ன ஆகுதுன்னு சொல்றதுக்கு அவ்வளவுதான். இது மாதிரிதான் பிசாசு என்ன பண்றான், வேலையா கட் பண்ணி விட்டுருவான், சாக்கு போக்கு. ஏன்னா உங்களுக்கு ஆலயத்துக்கு வாங்க, தேவனை தேடுறதுக்கு வாங்க, தேவனுடைய வசனத்தை கேட்க வாங்கன்னும் போது முதல்ல என்ன பண்றது, சாக்கு. இந்த ஜனங்கள் இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்லி இவங்க இது பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு விருப்பமும் இல்ல, சில நேரம் விருப்பம் இல்லாம இருக்கலாம், அவங்களுக்கு பிடிக்கலையா இருக்கலாம் போறதுக்கு. இன்னைக்கு எனக்கு மூடு இல்ல, எனக்கு தூக்கம் வருது, அதனால டயர்டா இருக்கு, நேற்றெல்லாம் நான் வேலை செஞ்சேன், நைட்டெல்லாம் வேலை செஞ்சேன் அப்படின்வாங்க. நீங்க நைட்டெல்லாம் வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா ஆண்டவரை மறுதலிக்க வேணாம். நாங்க நினைக்கிறோம் நாங்க வந்து தேவனை மறுதலிக்கிறது இல்லை அப்படின்னு. நான் தேவனை தள்ளி வைக்கவே இல்லைன்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு அறியாமையே நாங்க என்ன பண்ணுவோமா, தேவனை நாங்க தள்ளி வைத்துக் கொண்டே இருக்கிறோம். எதையாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிறது. சிலவங்களுக்கு வந்து அந்த தப்பு கூட தப்புன்னு தெரியாத மாதிரி அதுக்கு எதிர்த்து நிற்பார்கள். ஆண்டவர் கரத்தை நீட்டிட்டு இருக்கிறது கூட தெரியாத அளவுக்கு எதிர்த்து நிற்பாங்க. அவங்க செய்யறதுக்கு தப்புன்ற அந்த உணர்வு இல்லாம போயிடும். அதுதான் ரொம்ப பயங்கரம். ஏன்னா நீங்க செய்யற தப்புக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் நீங்க உணர்வு இருந்தா நீங்க என்ன பண்ணீங்களா, ஐயோ நான் மன்னிப்பு கேட்போம், அதை சரிப்படுத்திடுவோம். இங்க இவங்க என்ன பண்றாங்க, அந்த உணர்வே இல்லை. அடுத்தது 6வது காரியம், இயேசுவை வந்து வேற யாரோன்னு நினைச்சுக்கிறதா, யாரோடையாவது சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா இவங்களுக்கு சரியா தெரியல. யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசி.
அடுத்தது வாசிங்க. அவர் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை ரெகக்னைஸ் இருக்கும் இங்கிலீஷ்ல. அப்படின்னா அவங்கள அடையாளம் தெரியல, இயேசு யாருன்னே அடையாளம் தெரியல. ஏன்னா யாரோ ஒருத்தர் வந்துட்டு போனாரு. ஏன்னா புதுசு புதுசா ஒருத்தர் வர்றாங்க போறாங்க, எதையோ ஒண்ணு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தையை கேட்க முடியாதனால, ஏன்னா தேவன் தான், அவர் தான் வார்த்தை. அப்ப அந்த வார்த்தை என்ன பண்ணுது? நான் இப்ப இன்னைக்கு இவ்வளவு நேரம் நான் பேசும்போது உங்க வார்த்தையோட தான் நான் பேசிட்டு இருக்கேன். பைபிள்ல இருக்கிறத தான் நான் கோட் பண்ணிட்டு இருக்கேன். நான் நானா சொல்லல, வசனத்துல சொல்றதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். என் சுய புத்தியில நான் எதுவுமே சொல்றது இல்லை. உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன்னு ஒழிய எங்கேயோ நான் இன்டர்நெட்ல சயின்டிஸ்ட் சொல்றதுங்களை சொல்லல. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியல. தேவன் தான் என்னோட பேசுறாருன்றது கூட தெரியல. தேவன் கொடுக்கிற எச்சரிக்கை தெரியல. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த ஆண்டவர் இங்க இல்லை. சோ அதனால அவங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ண முடியல, யாருன்னு தெரியல. முன்னுக்கு இருக்கிறது யாரு தெரியல, இவனா அவன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்தது ஒரு ரீசன், தேவனை ஜனங்கள் வேணான்னு சொல்லி தள்ளி வைக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப துக்கமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனை வேணாம், ஆண்டவரை வேணான்னு ரிஜெக்ட் பண்றதுக்கு ஒரு துக்கமான காரியமே யார் தெரியுமா? கிறிஸ்தவர்கள். இதுதான் ரொம்ப தனிப்பட்ட முறையில யாருனாலும் எதுக்குனாலும் அவங்க இது பண்ணிக்கலாம், அவங்க ஒரு காரணம் சொல்லலாம். ஆனா ஒரு கிறிஸ்தவனால நிறைய பேர் தேவனை வேணான்னு விட்டு போறவங்க இருக்காங்க. ஏன்னா ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கிட்டு செய்கிற காரியத்தினால அவங்க வேணான்னு சொல்லி, இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, இவங்க இப்படி செஞ்சுக்கிட்டு இப்படி இதையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுல வாயை திறந்தா இப்படி இருக்கு, இவங்க சண்டை போடுறாங்க, வாயை திறந்தா கெட்ட வார்த்தை தான் வருது, இவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க, இவங்க மத்தவங்களை பத்தி தேவையில்லாதது பேசுறாங்க, இவங்க கொல்றாங்க, அடிக்கிறாங்க, பொய் சொல்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்கன்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவனால மத்தவங்க போயிடுறாங்க. ஏன்னா சில நேரம் ஒரு கிறிஸ்தவன் செய்கிற ஒரு காரியம், நாங்க போடுற ரூல்ஸும் ரெகுலேஷன் என்ன பண்ணிடுது இல்லைன்னா ஒரு பக்கம் எப்படின்னா அவன் செய்யற பாவத்தினால போயிடுறாங்க. அவன் கிறிஸ்தவன் என்ற பேரை வச்சுக்கிட்டு அவன் செய்யற தவறுனால என்ன பண்ணிடுறான், இன்னொருத்தன் ரட்சிக்குள்ள விட வரமாட்டான், இருக்கிற ஒருத்தனும் என்ன பண்ணிடுறான், போயிடுறான். அதே நேரத்துல இன்னொரு சைட்ல கிறிஸ்டியன் எப்படி இருக்கு, ஓவர் ரூல்ஸ், ஓவர் பயங்கரமா. அது மார்க் 7ஆம் அதிகாரம், மார்க் 7 வச்சோன்னா 6-8 வாசிங்க. மார்க். அவர் பிரதி உத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். 8 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொள்ளுவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். இது ஒரு டைப் ஆஃப் பீப்புள். ஒரு பக்கம் என்ன கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கிறோம், ஆனா இருதயத்துல இல்ல, உண்மையா இல்ல. ஏன்னா ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த அளவுக்கு நாங்க தேவனை ஆராதிக்கிறோம், எந்த அளவுக்கு நாங்க சந்தோஷமாக எங்க இருதயம் சிந்தை எல்லாம் அவர் மேல இருக்கு. சிலர் ஆராதனைன்னு சொன்னாலும் கேட்கறதுக்கு அப்படியே இருப்போம் கல்லு மாதிரி. இந்த கொஞ்ச நேரம் நீங்க அரை அவர் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னு வந்த பிறகும் கேட்கறதுக்கு முடியல. ஏன்? தூக்க வெறி.
அது என்ன? தூக்கத்தின் ஆவி. அது ஒரு அசுத்த ஆவி, வேற ஒண்ணுமே இல்ல. ஒரு நாள் நீங்க பண்றீங்கன்னா ஓகே, எந்த நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தூங்குறீங்கன்னா அது அசுத்த ஆவி. அதுக்காக ஜெபிச்சு, ஆண்டவரே என்னை விடுதலை கொடுங்கன்னு சொல்றேன். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு எனக்கு சரியா உங்களோட வார்த்தையை கேட்கணும், உங்களுக்கு செவி கொடுக்கணும், அதுபடி நடக்கணும். எனக்கு இது எப்படி தெரியுமா? அந்த விதை என்னத்துல விழுந்த விதையா இருக்கு? ரோட்டுல விழுந்த விதை மாதிரி தான் இருக்கும். டக்குன்னு அப்படி விழுந்தோன்னா உடனே அப்படி குருவி எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கும். சோ இந்த விதை உள்ளுக்கு போக கூட இடம் இல்லை, சான்ஸே இல்லை. ஸோ எப்படி நாம வாழ முடியும்? இப்ப நான் இந்த வார்த்தையை கேட்டாதான் நாளைக்கு நான் போயிட்டு வெளியில போனா நான் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவ வாழ முடியும். நான் இந்த வார்த்தையை கேட்டாதான் நான் வெளியில போனோன்னா தேவனை நான் மறுதளிக்காம இருக்கலாம். நான் இந்த வார்த்தையை கேட்டாதான் நான் வெளியில போனா ஒரு சாக்கு போக்கு சொல்லாம இருக்க முடியும். நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க எல்லாம் சாக்கு போக்கு சொல்றதுக்கு என்ன பண்ணுவோமா? யோசிப்போம். இப்பவே பிளான் போட்டுற வேணாம் ஒரு சாக்கு போக்கு. நான் சொல்றேன், நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஐயோ அடுத்து இப்படி ஆண்டவர்கிட்ட வர்றதுக்குன்னு சிலவங்க சாக்கு போக்கு வச்சிருப்பாங்க தெரியுமா? ஆண்டவர்கிட்ட எப்படி வரலான்னு. அவங்க பாக்கியவான்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு யாருக்கும் தெரியாம வருவாங்க. தேவன் எப்படியாவது நாங்க ஏர்லியா வந்துடணும், உட்காந்துருக்கோம். தேவன் அதை தான் பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த கிறிஸ்தவர்கள் பண்ணுகிற காரியத்தினால பாருங்க, இந்த பழைய ட்ரெடிஷன்ஸ், ஒவ்வொரு சட்ட திட்டங்கள் அவங்களுக்குள்ளேயே அவங்களே உருவாக்கிக்கிட்டு, நான் இது ஒருத்தர் சொல்லுவாராம் பன்னி அரிசி தின்னக்கூடாது அப்படிதான் இருக்கு. ரோமர்ல எல்லாம் நீங்க அதை நாங்க நிறைய தடவை தியானிச்சிருக்கோம். இங்க அவர் சொல்றாரு, உனக்கு சாப்பிடணும்னா நீ சாப்பிடு, ஆனா இன்னொருத்தர் அதனால விழுகிறாரா நீ சாப்பிடாது. சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், இல்ல ஒரு ஒழுங்குமுறை இருக்கு. ஆனாலும் அதை என்ன பண்ணிடக்கூடாதான், சில சட்ட திட்டங்கள்னால கிறிஸ்துவமே வேணான்னு சொல்லி அது ஓவரா போயிடும். நீ நகை போடக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, அது பண்ணக்கூடாது, நாளைக்கு முக்காடு போடணும், இப்படி இருக்கணும், வெள்ளத்தான் உடுத்தணும், எல்லாம் ரூல்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு ரூல்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்குவாங்க, அவங்களுக்குள்ள வச்சு கடைசியில் அவங்க ஆண்டவரை தேடுறது இல்ல, இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இதை ஃபாலோ பண்ணி கடைசியில் இவனால அவன் கெட்டான், அவனால இவன் கெட்டானாகி இவனை பாக்குறதும் அவனை பாக்குறத விட்டுட்டு ஆண்டவரை பார்க்க வருவோம். மற்றவங்க எப்படி இருக்கிறான்றத நம்ம பார்க்க தேவை. நம்ம தேவனை பார்க்க வந்திருக்கிறோம். நாங்க தேவன் கீழ்ப்படிய வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவன் நமக்காக எப்படி அவர் வாழணும்னு நமக்கு காட்டியிருக்கிறார். என்ன போல இருங்கன்னு தான் அவர் சொல்றாரு. அப்படிதானே? கிறிஸ்துவை போல இருங்க. கடைசியாக ஒரு ரீசன், இந்த ரீசன் ஒரு வேலிட் ரீசன். அப்படின்னா என்னது, ஜனங்களுக்கு கிறிஸ்துவை பத்தி தெரியவே தெரியாது. ஆண்டவரை பத்தி தெரியாதவங்க ஒருத்தங்க எப்படி வர முடியும்? இது ஆண்டவர் ஏன் மறுதளிக்கிறாங்கன்னா, ஆண்டவரை பத்தி அவங்களுக்கு தெரியல, இயேசு கிறிஸ்துவை பத்தி அவங்களுக்கு தெரியல. இவங்களுக்கு நாங்க என்ன பண்ணலாம், சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாததுனாலதான் அந்த தவறுகளை செய்யறாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ஆண்டவர் ஏன் ஆலயத்துக்கு வரல அப்படின்னா, ஆண்டவரை பத்தி அவங்களுக்கு தெரியல, ஆண்டவருடைய எப்படி என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு என்ன அவங்களுக்கு இன்னும் தெரியாததுக்கு ஒரு காரணம். ஆனா இதுல ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. பிரச்சனை என்னன்னா, தெரிஞ்ச நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தெரிஞ்ச நாங்க என்னத்தை பண்றோம், இந்த தெரியாதவங்களுக்கு என்ன பண்றோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 14-17. ரோமர் 10. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பிவிடாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. 17 வாசி.
ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். பாருங்க, இந்த விசுவாசம் எதனால வருதா? கேட்கறதுனால. சோ இங்க வசனத்தை கேட்கலன்னா என்ன ஆகும்? விசுவாசம் வளராது. நம்ம சொல்லுவோம் நான் ஒரு கிறிஸ்துவன்னு, ஆனா கேட்கலன்னா வசனத்தை எப்படி வரும்? இங்க வந்தும் உங்களை தூங்கிக்கிட்டு இருந்தா வசனம் எங்க ஏறும்? மண்டையில. சிலவங்க தூங்கிட்டு இருக்காங்க, அதனால தெரியல, அவங்களுக்கு கேட்கலன்னு விட்டுடலாம். சிலவங்க தெளிவா இருப்பாங்க, பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க, ஆனா அவங்க மைண்ட் எல்லாம் எங்க இருக்கும்? வீட்டுல இருக்கும், வேலை இடத்துல இருக்கும், வேற எங்கேயாவது இருக்கும். ஏன்னா நமக்கு வசனத்தை கேட்க விடாம பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். அதே நேரத்துல நாங்க வசனத்தை போய் சொல்லணும், சுவிசேஷம் சொல்லணும். அதுக்காக தான் நான் எதிர்பார்க்கிறேன், இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் உங்களை என்ன பண்றோம், இங்க வாங்க கத்துக்கங்க. ஏன்னா நீங்க வசனத்துல பிரசங்கம் எடுக்க எடுக்க என்ன ஆகுதுன்னா தேவன் உங்களோட பேசுறாரு. சோ வசனத்தை நாங்க எடுத்து ஆண்டவர் நம்ம என்னோட பேசி என் மூலமா என்ன பண்றாரு? உங்களுக்கு கொண்டு வராரு. எனக்கிட்ட ஏதோ இந்த வார்த்தையை சொல்றாரு இன்னைக்கு. எனக்கும் எதுக்கு இது சும்மா இத பத்தி என்ன இருக்கு அப்படின்னு தான் யோசிச்சேன். ஏன்னா நான் எடுத்த அதிகாரம் என்னன்னா, குட் ஃப்ரைடே நேரம் ரிஜெக்ஷன், அவர் தள்ளப்பட்ட, அவரை அப்படியே கொன்னுட்டாங்க. அடுத்தது என்னது? ரிசரக்ஷன், உயிர் தெழுந்தாராம். அதுதான் எனக்கு ஆண்டவர். ரிஜெக்ஷன் அதோட முடிஞ்சுதா? இல்ல. அப்புறம் என்னது? ரிசரக்ஷன். அவர் எழும்பி திரும்ப வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ரிவைவல் வருது, எழுப்புதல். அந்த ரிவைவலுக்கு பிறகு என்ன ஆகுது? அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ஜனங்கள் மனம் திரும்புறார்கள். ரிபென்டன்ஸ், மனம் திரும்புறாங்க. மனம் திரும்பினதுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. மனம் திரும்பினது பிறகு ஒரு ரிஃபார்மேஷன். லைஃப்ல என்ன ஆகுது? ஒரு மாற்றம். சோ இந்த ஃபர்ஸ்ட் என்னது? தள்ளப்படுறாங்க, அதுக்கப்புறம் திரும்ப உயிர்த்தெழுகிறாங்க. நாங்களும் இந்த உலகத்துல நிறைய பேர் இங்க இருக்கிறவங்க ஜனங்கள்னால தள்ளப்பட்டிருக்கோம். ஆனாலும் நாங்க ஞானஸ்தானம் எடுத்து பழையவெல்லாம் மறித்து கிறிஸ்துவுக்குள் நாங்க திரும்ப எழும்பிட்டோம். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, நீங்க எல்லாம் திரும்ப எழும்பி வந்துட்டீங்க. எழும்பி வந்ததுக்கு பிறகு உங்ககிட்ட என்ன இருக்கணும்? எழுப்புதல் இருக்கணும். தூக்கம் அல்ல, என்ன இருக்கணும்? எழுப்புதல். ஆனா இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னது? அப்படியே அந்த கல்லறைக்குள்ளதான் கடத்திட்டு இருக்க மாதிரி, இன்னும் கல்லறை விட்டு வெளியே வரல. ஏன்னா எழுப்புதல் வந்துடுச்சுன்னா என்ன ஆயிரும்? மனம் திரும்புதல் இருக்கும். உங்ககிட்ட மனம் திரும்புதல் இருக்கும். மனம் திரும்புதல் வந்துட்டுனா ஒரு மாற்றம் இருக்கும், ஒரு ரிஃபர்மேஷன் இருக்கும். அது நாங்க மாறிட்டோம்னா நாங்க தேவனை மறக்கிறது. ஆல்வேஸ் ரிமெம்பர். கடைசி வரையும் தேவன் என்ன சொல்லிட்டு போறாரு? ஒரு கட்டளை கொடுத்துட்டு போற, என்னை நினைவு கூர்ந்தார். அவரை மறக்கவே மாட்டோமா? ரிமெம்பரன்ஸ். ஏன்னா அவர் செய்த நன்மைகளை மறக்க மாட்டோம். இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிடுறாங்க? உடனே மறந்துடுறாங்க. அவர் அற்புதம் செய்ததை உடனே மறந்துடுறாங்க. அவர் ராஜான்றத உடனே மறந்துடுறாங்க. அவர் சொன்ன தீர்க்க தரிசனம், இப்படி ஒருத்தர் வருவாரு, இயேசு கிறிஸ்து இப்படிதான் வருவாருன்னு சொன்னதை மறந்துடுறாங்க. இது மறந்ததுனால, இது மறக்காம நாங்க இருக்கிற ஜனங்கள், சரியா? ரிமெம்பரன்ஸ்க்கு அப்புறம் கடைசியா என்னதான்? ராப்சர், எடுத்துக்கொள்ளப்படுறது. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். நீங்க கல்லறைக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீங்களா? கல்லறைக்குள்ள இருந்தா எடுத்துக்கொள்ளப்படுவீங்களா? இல்ல. கல்லறையிலிருந்து வெளியில வரணும், எழுப்புதல் இருக்கணும், நமக்குள்ள மனம் திரும்புதல் இருக்கணும், நமக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கணும். நாங்க தேவனை என்றுக்கும் எந்த நாளும் நினைவு கூறணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, எப்பயா? எந்த நாளும். அதுக்கப்புறம் தான் நாங்க தேவன் பரலோகத்துக்கு போறதுதான் எங்களோட கடைசி, எங்களுக்கு வச்சிருக்கிற கோல். என்னது?
பரலோகத்துக்கு நாங்க தேவனோட எத்தனையோ காலமாக எப்பொழுதும் அவரோட இருக்க போறது. ஆனா இந்த இடத்துலயே என்ன பண்ணிடுறோம், நாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே ரிஜெக்ட் பண்ணி, ஏன்னா எனக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்ல, நான் நினைச்ச மாதிரி இல்ல, ஏன் நேரத்துக்கு இல்ல, எனக்கு இன்னைக்கு ஒரு கல்யாணம் அதனால எனக்கு வர முடியல, இந்த மாதிரி எக்ஸ்கியூசஸும் காரணங்களும் இல்லைன்னா ஒரு ட்ரெடிஷனை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறது, ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ள போட்டு வச்சுக்கிறது. ஏன் உனக்கு ஏத்த மாதிரி நான் செஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது தேவனை மறுதலித்து வேணான்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன நடக்கும்ன்ற ஒரு 2 காரியத்தை சொல்லிட்டு நான் அடுத்தது போறேன். ரோமர் 1 அதிகாரம் 28 ரோமர் 1 அதிகாரம் 28. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாத சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். பாருங்க, இவங்களுக்கு வசனத்தை கேட்கணும்ன்ற இல்லையா. சோ இவங்க மைண்ட் என்ன ஆயிடுச்சு, அவுட். அதனால ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு, அதுக்கு விட்டு கொடுத்துறாரு. நீ கேட்டு போகணும். ஆண்டவர் ரிஜெக்ட் பண்றது பயங்கரமா. மனுஷன் ரிஜெக்ட் பண்ணாலே நாங்க பாதி மென்டல் ஆயிடுவோம். இது ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணா முழு மென்டல். ஏன்னா ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு தான் வசனத்தை கேட்க முடியாது. அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஆராதனைக்கு வர முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க சும்மா ஒரு டம்மி பீஸ் தான். சும்மா வருவாங்க போவாங்க, அவ்வளவுதான். என்னது அந்த ஷோ முன்னுக்கு கடையில வச்சிருப்பாங்க, அழகா ட்ரெஸ் பண்ணி. அதுக்கு அசைய முடியுமா? அந்த ட்ரெஸ் புது ட்ரெஸ் போட்டிருக்கேன் அதனால நான் வெளியில எல்லாம் போயிட்டு வர முடியுமா? இல்ல. அது அந்த கடை முன்னுக்கு ஒரு டம்மி பீஸா தான் இருக்கும். அது டம்மிஸ், அவ்வளவுதான். சில ஜனங்கள் என்னது வருட காலமாக ஆலயத்துல ஷோ கேஸ்ல வைக்கிற மாதிரி டம்மி மாதிரி வந்துட்டு போவாங்க. ஏன்னா அவங்களும் ஆலயத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல, மற்ற ஜனங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல, ஆண்டவருக்கும் பிரயோஜனம். ஏன்னா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு முடியல. தேவனுடைய வார்த்தையை கேட்டு 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 இது எப்படின்னா, இந்த டம்மிக்கு ஒவ்வொரு வாரமும் புது ட்ரெஸ் போட்டு போட்டு வைப்பாங்க முன்னுக்கு. ஷோரூம் முன்னுக்கு பார்த்திருப்பீங்களா, கடை முன்னுக்கு அழகா இருக்கும் எல்லாம். ஒவ்வொரு சீசனுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வைப்பாங்க. ஒரு நாள் வெள்ளையா இருக்கும், ஒரு நாள் பட்டு சாரியா இருக்கும், ஒரு கலரா இருக்கும். இது அவ்வளவுதான். அதுக்கு அங்கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது. தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அதுக்கும் மேல. ஏன்னா தேவனே எங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா பயங்கரம். ஏன்னா ரெவலேஷன்ஸ் வெளிப்படுத்தல 3 அதிகாரத்துல, இந்த 2 அதிகாரத்துல, 3 அதிகாரத்துல எல்லாம் நீங்க தெரியும், அதை வாசிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆலயத்தை பத்தி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீங்க பண்ற காரியம் எனக்கு தெரியும், உனக்கு செலவனுக்கு அனலும் இல்ல குளிரும் இல்ல. அவர் சொல்றாரு, நீ அட்லீஸ்ட் குளிரா இருந்தா கூட ஓகே, இல்லாட்டி அனலா இருந்தாலும் ஓகே, ஒண்ணுமே இல்லாம இருக்க, நீ 2மே இல்லாம இருக்க. அதே அந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் போது நம்ம சில நேரம் நம்ம எடுத்து பார்க்கும்போது நாங்களும் அப்படிதான் இருக்கோம். நான் ஒரு சாதாரண ஒரு டம்மி மாதிரி இருக்கேன், உங்களுக்காக நான் என்ன செய்யறேன்? நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிக்கிறேன், ஆனா நான் உங்களுக்காக நான் என்ன செய்தேன், எனக்காக நீ என்ன செய்தான்னு தான் கேட்டுட்டு இருக்கிறார். கொஞ்சம் இருங்க, இவங்க படிச்சு முடிச்சோன்னா நான் செய்யறேன். கொஞ்சம் இருங்க, இவங்க கல்யாணம் கட்டி கொடுத்தோன்னா நான் செய்யறேன். கொஞ்சம் இருங்க, அவங்களுக்கு பேர பிள்ளைங்க ஸ்கூல் போனோன்னா நான் செய்யறேன். கொஞ்சம் இருங்க ஆண்டவரே, நான் பேர பிள்ளைங்க கல்யாணம் கட்டணும்னா நான் செய்யறேன். கொஞ்சம் இருங்க ஆண்டவரே, கொஞ்சம் இருங்க. கடைசியில அவங்க படுக்கையில இருக்கும்போது ஜெபிங்க எனக்காக, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்ன்றாங்க. இப்ப நீ ஊழியம் செஞ்ச என்னதுக்கு யாருக்கு?
படுக்கையில இருக்கும்போது எனக்காக ஜெபிங்க. எப்படி இருக்கும்? இவ்வளவு நாள் உனக்கு சான்ஸ் கொடுத்தேன், நீ ஒண்ணுமே செய்யலையே. எல்லாரும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவனை கொடுக்கிற நமக்கு கொடுத்த சான்ஸ்ல உங்களுக்கு கொடுத்த அழைப்பு கீழ் நீங்க ஏதாவது செய்யணும். நான் சொல்லல நீங்க பிரசங்கம் தான் பண்ணணும்னு, நான் சொல்ல நீங்க வர்ஷிப் தான் பண்ணணும்னு. சரியா? ஏதாவது நான் எப்படி ஆண்டவருக்காக நான் என்ன செய்யலாம், ஆண்டவருக்காக நான் என்ன செய்யலாம். என்ன உங்களை அழைத்தவர் உங்களை கூப்பிட்டு இருக்கிறாருன்னா சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டு போறதுக்கு இல்ல. நீ சாப்பிட்டதை என்ன பண்ணுமா, வெளில போய் சொல்லணும். எல்லாரும் அந்த ஹோட்டலுக்கு எல்லாம் சாப்பிட்டோன்னா ரிவ்யூ ஒண்ணு போட சொல்லுவாங்கல்ல, பாத்திருக்கீங்களா? எங்களுக்கு பேஸ்புக்ல எங்களுக்கு ஒரு ரிவ்யூ ஒண்ணு ஷேர் போடுங்க அப்படின்னு, ஒரு லைக் ஒண்ணு போடுங்க அப்படின்னு, கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருந்துச்சா. எத்தனை பேர் அப்படி ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு ரிவ்யூ பார்த்துருக்கீங்க? அப்படி போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸ்டார் போட சொல்லுவாங்க, 5 ஸ்டார் போடுவோம். 2 நல்லா இருந்ததுன்னா, இல்லாட்டி நீங்க ஏதாவது ஆர்டர் பண்ணா ஒரு ரிவ்யூ வந்து. நம்ம ரிவ்யூ கூட கொடுக்கறது இல்லை ஆண்டவருக்கு. ஏன்னா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தையை அங்கேயே நின்றது. ஏன்னா அந்த டெட் சி இஸ்ரேல்ல 2 கடல், ஒண்ணு கலிலி, ஒன்னு டெட் சி, சவக்கடல். இதுக்கு இது சி லெவல்ல இருந்து கீழே, கடல் மட்டத்துல இருந்து கீழே தான் இருக்கு டெட் சி. ஸோ இதுக்கு வர்ற தண்ணி எல்லாம் எப்படி இருக்கும்? பயங்கர உப்பு. அதுல ஒரு மிருகமும் இல்லை, ஒரு சின்ன மீன் ஒண்ணுமே இல்லை. அதுல எதை போட்டாலும் டக்குன்னு அப்படியே உப்பு இதாகிடும். அதுல நம்ம காலை வச்சா அப்படி மிதக்கலாம் டெட் சீல. ஏன்னா அதுல வர்ற தண்ணி எல்லாம் என்ன ஆயிருது, அங்கேயேதான் நிக்குதான், எங்கேயும் போகுது இல்ல. யாருக்கும் அதனால பிரயோஜனம் இல்லை. நான் அதுல போய் குளிச்சிருக்கேன். அதுல அப்படி மிதப்போம் டெட் சீல. நாங்க அப்படி மிதப்போம், உள்ளுக்கு போக மாட்டோம். கண்ணுக்குள்ளெல்லாம் போயிடுச்சுன்னா பயங்கரமா இல்லை, அவ்வளவு உப்பு தண்ணி. ஆனா அதே கலிலியில போனீங்கன்னா மீன் நிறைஞ்சு இருக்கு. ஏன்னா அதுல வர்ற தண்ணி எல்லாம் என்ன ஆகுது, திரும்ப போகுது. சில நம்ம கிட்ட இருந்து போகணும், நாம கற்றுக்கொண்டது போகணும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 வருஷம்னா, தேவன் என்ன பண்றாரா, இவங்க எல்லாம் சொல்றாங்க நான் உங்களுக்காக இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லிடுறாரு, உடனே அறியேன், இவ்வளவு செஞ்சும் நான் உன்னை அறியேன். ஏன்னா இது தேவன் என்ன பண்ணிடுறாரு, அவரே மறுதளிச்சிருக்காரு. அது வாசிங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அவர் என்ன பண்ணிடுறாரா, அதுக்கு அடுத்ததெல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா அப்படி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. தேவன் கடவுள் என்ன பண்ணிடுறாரா, நம்ம சில நேரம் நம்ம உயிரை கொடுத்து செஞ்சுட்டு இருப்போம். ஆனா நானும் உயிரை கொடுத்து இங்க பேசிக்கிட்டு இருப்போம், ஊழியத்துக்குன்னு ஓடி ஓடி செஞ்சுட்டு இருப்போம். ஆனா என்ன ஆயிருது, கடவுளை நம்மளை பார்த்து சொல்லியதான் இருக்கு, எனக்கு தெரியாதுப்பா ஒன்னு. ஏன்னா நாம வேலையில போக்கஸ் இருக்கும், ஆண்டவர் மேல விட்டுருவோம். என் ஒர்க்ல தான் எனக்கு ஃபோக்கஸ். நான் ப்ரிப்பேர் பண்ணணும், இது பண்ணணும், அப்படி வேலையை செய்யணும், இந்த செய்யணும் அதை செய்யணும்னு காலையில இருந்து ராத்திரி வரையும் என்ன பண்ணிருப்பேன், எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனா சில நேரம் ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, வசனத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா தேவனோட என்ற தொடர்பு இல்லாம போயிடுச்சு, என் வேலையோட அதிக நேரம். ஆனா நான் யாருக்கு வேலை செய்யறேன், ஆண்டவருக்கு தான் நான் வேலை செய்யறேன். ஆனா அது சரியா, நான் செய்வது ஆண்டவருக்கு தான், ஊழியம் தான் செய்யறேன். ஆனாலும் தேவன் என்ன எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா, அவரோட இருக்கிற தொடர்பு. அதுக்காக தான் நமக்கு இயேசு கிறிஸ்துவ நமக்காக அனுப்புறாங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து அவரை எல்லாரும் தள்ளி எல்லாம் வேணாம் சிலுவையிலேயே போட்டா கூட எவ்வளவு நல்லவரா இருக்கிறார் பாருங்க. அந்த நேரத்துல கூட என்ன சொல்றாரு, இவங்களை மன்னியும். நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தெய்வம்.
அது லூக் 23:34. லூக்கா 23ஆம் அதிகாரத்துல லூக் chapter 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் இவர்களை மன்னியும். சில ஆனா அதுதான் தேவன் நம்ம மேல எவ்வளவு இறக்கும். இதனாலதான் நாங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்கோம். தேவன் எங்க மேல வச்சிருக்க அன்புனாலதான், அவர் நம்ம மேல நம்மளை அழைத்தவர் அவர் உண்மையா இருக்கிறனாலதான் நாங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா பரலோகத்துல போகும்போது என்ன பண்ணிடுவாரு, நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே இருக்கு, ஒரு தீர்ப்பு இருக்கு. அந்த நாள்ல நம்ம விட்டுறக்கூடாது. அதனாலதான் நாங்க செய்யற காரியங்கள் தேவனுக்கு உண்மையாக செய்யணும். தேவனுக்கு நம்ம நேரத்தை கொடுக்கறத உண்மையா கொடுக்கணும். எப்படா நாங்க நினைக்கிறோம் நான் தேவனை தள்ளி வைக்கலன்னு சொல்லிக்கிட்டே நாங்க என்ன பண்றோம், அவர் தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கோம். நாங்க என்ன சொல்றது, என்ன எல்லாம் தள்ளி வைக்கிறாங்க எல்லாம். ஆனா தேவன் என்ன சொல்றாரு, சங்கீதத்துல 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, சங்கீதம் 27:10, உன் தாய் தகப்பன் உன்னை தள்ளிவிட்டாலும் என்ன பண்றாங்க, நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன். சிலரை நம்மள என்ன பண்ண, நமக்கு ஒரு குற்ற உணர்வு, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஒருத்தரும் என்னோட பேச மாட்டாங்க, யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க, யாரும் என்னை கேட்க மாட்டாங்க, எனக்கு ஏன் கஷ்டத்தை யாரு பார்ப்பா, என்ன யாரு விசாரிப்பா, என்ன யாருமே பாக்குறது கூட இல்லை, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க, இவங்க நல்லா இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்க, இப்படி ஏன் இருக்கேன் நான். தேவன் சொல்றாரு, தாய் தகப்பன், அது வாசிங்க, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஆமென். ஏன்னா எங்களுக்கு அவரு 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நமக்கு என்ன சொல்லியிருக்க, நம்மள பிள்ளைகளாய் கத்தெடுத்திருக்கிறார். சரியா, நமக்கு வேணா வீட்டுல இருக்கிறவங்க வேணா நம்மள விட்டுறலாம், வேலையில இருக்கவங்க வேணா விட்டுறலாம், உலகத்துல இருக்கவங்க வேணா நம்மள கை விட்டுறலாம். ஆனா தேவன் நம்மளை அவருடைய பிள்ளைகளாக கத்தெடுத்து, இந்த மாதிரி ஒரு சான்ஸ் யாருக்கும் கிடைக்காது. நாங்க என்ன பண்ணணும், ஓவர்கம். சிலவங்களுக்கு கஷ்டங்கள் வரலாம், ஒரு துக்கங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். தேவன் ஆண்டவர் தள்ளி விடுற அளவுக்கு வந்தாலும் என்ன பண்றாரு, அவரு அவங்களுக்கு நடுவுலயே போயிடுறாரு. அவருக்கு நடுவுலயே போயிடலாம். நமக்கும் ஆண்டவர் அந்த பலத்தை கொடுப்பாரு. அதை விட்டுட்டு நான் அழுதுகிட்டு டென்ஷன் ஆகிட்டு, உங்களை யாரும் மதிக்கணும்ன்ற அவசியம் இல்ல, என்ன யாரும் மதிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நான் என்ன மதிக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன்னா, அப்ப ஆண்டவர் தாண்டி நான் போற மாதிரி, என்ன என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, நான் தேவனை தாண்டி போகிற மாதிரி. அதுதான் அவர் சொல்றாரு, ஒரு can a master be student be better than the master. நாங்க யாரு, ஸ்டூடெண்ட்ஸ் தான், அவர் மாஸ்டர். இந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன மதிக்கல, என்ன பேசல, என்ன கேட்கல. இந்த மாஸ்டரா நானே அடிபட்டு வாங்கிட்டு இருக்கிறேன், காரி துப்பி. நீ என்னப்பா சின்ன பையன், இப்ப வந்துட்டு நீ உன்னை மதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த உலகம் நம்மள அப்படிதான் பார்க்கும். நீ ஒரு கிறிஸ்தவனா இருந்து தேவனுக்காக நீ ஊழியம் செஞ்சு உன்னை மதிக்கலன்னா சந்தோஷமா எடுத்துக்க. தேவனுக்காக நீ அவமானப்படுறனா சந்தோஷமா எடுத்துக்க. நீ தேவையில்லாத காரியத்தை பண்ணிட்டு அவமானப்படுறதுல ஒண்ணும் பண்ண முடியாது. பட் தேவனுக்காக நீங்க இருந்து என்னைக்கு அவமானப்பட்டாலும், என்னைக்கு பிரச்சனை வந்தாலும் நீங்க கவலைப்படவே படாது. தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு அந்த பலத்தை கொடுத்திருக்கிறார். நான் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 யோவான் 5 4-5 வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமோ உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இங்க இருக்கிறவங்க எல்லாம் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்க? நல்லது. இயேசு கிறிஸ்து தேவன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நமக்கெல்லாம் அப்ப என்ன இருக்கான்? ஜெயம் உண்டு. நமக்கெல்லாம் ஜெயம் உண்டு. இனி நாங்க அழ போறது இல்லை, இனி நாங்க கவலைப்பட போறது இல்லை. நம்மள யாரும் தள்ளி வச்சுட்டாங்க, நமக்கு மதிக்க மாட்டுறாங்க. உங்களெல்லாம் மதிக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன மதிக்கணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? இப்ப சில நேரம் இதுதான் பிசாசு என்ன பண்ணுவான், நீ பெரிய ஆளு, நீ பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நீ பெரிய ஆள் இல்ல, இயேசு கிறிஸ்து கடவுளே அவமானப்பட்டாரு, அவரே ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா நம்மள ரிஜெக்ட் பண்ணா பெரிய விஷயம். அப்படிதானே? நாளைக்கு யாராவது உங்களை அவமானமா ஏதாவது சொன்னா என்ன பண்ண போறீங்க? ஆமென், நான் அந்த லெவல்ல இருக்கிறேன். யாரோட லெவல்ல? ஆண்டவரோட, இயேசு கிறிஸ்து. புரியுதா? அதனால அவமானத்தை ஏற்றுக்கொள்வோம். தேவனுக்காக நாங்க ஊழியம் செஞ்சுதானே அவமானப்படுறோம். தேவனுக்காக நீங்க இங்க பண்ற ஒவ்வொரு காரியத்துக்கும், நீங்க இங்க பெருக்குறீங்கனாலும், நீங்க டாய்லெட்டை கிளீன் பண்ணாலும், அதுக்கு கிச்சன்ல நீங்க வேலை செஞ்சாலும், யாராவது உங்களை அவமானப்படுத்தினா இத்தருக்கு சொல்றோம், தேவனுக்காக நான் செய்வேன். நான் எத்தனை நாளும் என்ன அவமானத்துலனாலும் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எந்த அவமானம் எனக்கு வந்தாலும் நான் என் ஊழியத்தை விட போறது, நான் ஆண்டவருக்காக செய்யற காரியத்தை விட போறது. சிலர் இந்த நமக்குள்ள அதுதான் வந்துடும். யாராவது ஒண்ணு சொல்லிட்டா போதும், ஊழியத்தை கட்டு, சேர்ச்சை கட்டு, ஆண்டவரை கட்டு. நீங்க ஊழியத்தை கட் பண்ணலாம், சேர்ச்சை கட் பண்ணலாம், இயேசுவே கட் பண்ணலாம். நீங்க உலகத்துல கம்ஃபர்டபுளா வாழலாம், நல்லா வாழலாம். ஆனா ஒரு நாள் ஆண்டவர் உங்களை கட் பண்ணாருன்னா அதோட அவ்வளவு, அதுக்கு தொடர்பு இல்லாம போயிடும். ஸோ அதனாலே எந்த அவமானத்தினாலும், எந்த வெக்கத்தினாலும், எந்த நாளும் நான் தேவனுக்காக நான் வாழேன். ஏன்னா நான் யாரு? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு ஆள். ஆமென், ஆமென். கடைசியா 2 தீமோத்தி 1 அதிகாரம் 7 வசனத்தோட நாங்க வாசிச்சு முடிக்க போகிறோம். தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்காரா? பயமுள்ள ஆவியை கூடாமல். 2 தீமோத்தி 1:7. நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா? யாருக்கு இதை கொடுத்திருக்க? நமக்கு என்ன கொடுத்திருக்காரா? பயமா? கவலையா? பிரச்சனை ஆவியா? தூக்கத்தின் ஆவியா? தேவன் எனக்கு, சொல்லுங்க எல்லாம், தேவன் எனக்கு பயமுள்ள ஆவி இல்லாமல் தூக்கத்தின் ஆவி, நினைச்சா சர்ச்சுக்கு வர ஆவி, ஊழியம் செய்யாத ஆவி, அப்படியா? எப்படி கொடுத்திருக்காரு? சொல்லுங்க சத்தமா. பவரே இல்லாம இருக்கு, பவருக்கு பலனே இல்லாத மாதிரி இருக்கு. நல்ல பவர் பத்தல. சரி, எல்லாரும் ஒன்னா சொல்லுவோமா? பலமும் அன்பும். தேவன் தான் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்காரு. தெளிந்த புத்தியில ஒரு குறைவா இருக்காது, பிரச்சனை இருக்காது. தெளிந்த புத்தி இருந்தா தூங்க மாட்டான். தெளிந்த புத்தி இல்லாதவங்களுக்கு தான் தூக்கம் வரும். ஏன்னா அவங்களுக்கு என்ன கொடுத்திருக்காரா? அவன் இஷ்டத்துக்கு போட்டவன அந்த மாதிரி ஒண்ணு கொடுத்துடுறாரு, அவரே விட்டுருதாராம். அதனாலதான் அவங்களுக்கு வசனத்தை கேட்கவும் முடியாது, தூங்கிட்டே வருவாங்க. தெளிந்த புத்தி. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எப்படி வரணும்? தெளிந்த புத்தியோட வரணும், அன்போட வரணும், வெளத்தோட வரணும். இங்க சொங்கி மாதிரி தூங்குறதுக்கு வரக்கூடாது, நல்லா தூங்கி எழும்பிட்டு வரணும். நான் சனிக்கிழமை என்ன பண்ணோம்? நல்லா முழு நாளும் தூங்கணும். அப்பயும் தூங்குவாங்க, ஏன்னா அது காலையில தூக்கம் வரும். அப்பயும் தூக்கம் வருது. ஏன்? தேவனை தேட விடாம பண்ணிக்கிட்டு இருக்கு பிசாசு. தேவனை கிட்ட நெருங்காம பண்ணிக்கிட்டு இருக்கு.
ஆனாலும் ஆண்டவரோட சுத்த கிருபையினால நாங்கெல்லாம் இருக்கிறோம். அவரோட கிருபையினாலதான் இன்னொரு நாள் நீங்க சர்ச்சுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நீங்க பாக்கியவான்கள். ஏன்னா நீங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு சர்ச்சுக்கு வர முடியல. நிறைய பேர் மறுத்து போய்விட்டார். திரும்ப திரும்ப நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க சான்ஸை மிஸ் பண்ணிடவே வேணாம். திரும்ப திரும்ப தேவனை மறுதலித்து விட்டுறவே வேணாம். உங்களுக்கு கொடுத்த நேரத்தை தேவனுக்காக உண்மையாகவும் நேர்த்தியாக ஒழுங்காக நம்ம அதை யூஸ் பண்ணோம். தேவன் எனக்கு பலனுள்ள என்ன கொடுத்திருக்காரு? பலனும் அன்பும் தெளிந்த புத்தி. சிலவங்களுக்கு தெளிந்த புத்தி இருக்கும், அன்பு இருக்காது. சிலவங்களுக்கு பலன் இருக்கும், நல்லா செய்வாங்க, ஆனா அன்பு இருக்காது, தெளிந்த புத்தி இருக்காது. மூணுமே இருக்கணுமா? பலனும் இருக்கணும், அன்பும் இருக்கணும். என் பலத்தினால என்ன பண்ணிடுவேன்? இஷ்டத்துக்கு நான் என்ன வேணா செய்வேன், எப்படி வேணா பேசுவேன், என்ன வேணா பண்ணுவேன், அப்படி இருக்கலாமா? அன்பும் இருக்கணும். அதே நேரத்துல தெளிந்த புத்தி இருந்தாதான் ஞானத்தோட பேச முடியும். இல்லைன்னா நிறைய காரியங்கள் நானே ஒவ்வொரு நாளும் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு நேரமும் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். நான் இதுக்கு முந்தி நான் பேசினதுக்கும் பார்க்கல, இப்ப நான் நிறைய விஷயங்களை நான் மாத்திக்கிட்டேன். ஏன்னா சில நேரத்துல நாங்க சில எண்ணத்துக்குள்ள போகிறார்கள் என்று நமக்கு தெரியாது. என்ன கஷ்டத்துல போறாங்கன்றது நமக்கு தெரியாது. சில நேரம் நம்ம ஒவ்வொருத்தரையும் நாங்க புரிஞ்சுக்கணும். சில நேரம் நான் என் மைண்ட் வேற மாதிரி வேலை செய்யும். நான் பேசுறது வேற மாதிரி இருக்கும். நான் பேசுறது சிலவங்களுக்கு புரியும், சிலவங்களுக்கு புரியாது. நான் பேசுற விதம் சிலவங்களுக்கு நான் ஜோக்குக்கு சொல்றது இருக்கும், சிலது சீரியஸா சொல்ற மாதிரி இருக்கும். சிலவங்களுக்கு புரியும், காலங்காலமா கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு. புதுசா வரவங்களுக்கு சில நேரம் என்னடா இவர் இப்படி பேசுறாரு. பட் ஆனா நான் பேசுறது எல்லாமே தேவனுடைய வார்த்தையில இருந்துதான். நான் வெளியில இருந்து எதுவுமே நான் எடுக்கல. அதனாலதான் இத்தனை வசனம் எடுத்திருக்கேன்னா என் ஓன் இதுல இருந்து நான் எடுக்கவே இல்லை. ஒவ்வொரு டாபிக்குக்கும் நான் ஒரு வசனத்தை கோட் பண்ணி தான் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா தேவன் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் தேவனால் அவர்னால எழுதப்பட்டது. அதனால இது தேவன் இன்னைக்கு நம்மளோட பேசியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? ஆண்டவர் என்னோட இன்னைக்கு பேசினாரு. நான் இனி ஆண்டவரை தள்ளி வைக்க பாருங்க. அதே நேரத்துல நான் எனக்குள்ள தேவையில்லாத எண்ணங்கள், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ஒருத்தரும் இல்லை, என்ன யாரும் பேசுறாங்கல்ல, இந்த எண்ணங்கள் என்ன ஆயிரும் போது இன்னையோட இல்லை. ஏன்னா எனக்கு தேவன் என்னது கொடுத்திருக்காரு? பலனும் அன்பும் தெளிந்த புத்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த அருமையான செய்திக்காக நன்றி. நீர் எங்களோட பேசினீர், அதுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை அறியாமலோ அறிந்தோ எத்தனையோ தடவை நாங்க உங்களை தள்ளி வச்சிருக்கிறோம். எத்தனையோ தடவை நீங்க தேவையில்லைன்னு நினைச்சிருக்கலாம். எத்தனையோ தடவை நீங்க இப்படி இருங்க, நாங்க இப்படி இருந்துக்கிறோம்னு நினைச்சிருக்கலாம். எத்தனையோ தடவை எங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இருக்கணும்னு நினைச்சிருக்கலாம். எத்தனையோ தடவை நாங்க தேவையில்லாத எக்ஸ்கியூசஸ், காரணங்கள் சொல்லியிருக்கலாம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. நீர் நாங்க என்னத்தான் செஞ்சாலும் நீங்க எங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து 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 உன் கரங்களை எப்பொழுதும் இந்த நாளும் நீங்க நீட்டி கொண்டே இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரோட. கரங்களை ஒரு பொழுதும் எங்க கிட்ட இருந்து எடுத்துட வேணாம். கரம் எப்பொழுதும் எங்க மேல இருக்கட்டும். நாங்க தவறு செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் எங்களை மன்னித்து திரும்ப ஒரு தடவை எங்களை தூக்கி எடுத்துருங்க ஆண்டவர். எங்க எல்லாரையும் உங்களோட கருத்துல ஒப்படைக்கிறேன். உன் கரம் எங்களோடு எப்பொழுதும் இருப்பதாக ஆண்டவர். இங்க போகும்போது விடுதலையோட போகட்டும், சந்தோஷத்தோட போகட்டும், சமாதானத்தோட போகட்டும், பலத்தோட சுகத்தோட போகட்டும். என்னெல்லாம் குறை இருக்கோ அவங்க வீட்டுல ஆண்டவர் எங்கெல்லாம் கையை வைக்கிறாங்களோ அந்த ஆசீர்வாதத்தினால நிரப்பும். அவங்க கிச்சனை ஆசீர்வதிங்க, அவங்க வாசலை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களுக்கு எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவாங்க. நாங்க உங்களை நம்பி வந்திருக்கோம், மனிதனை இல்ல உங்களை நம்பி வந்திருக்கோம். நீர் எங்க எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பலனும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்ததுக்காக நன்றி. அதில் நாங்க போய் இங்க பெற்றுக்கொண்டதை வெளியில நாங்க நிறைய பேருக்கு சொல்றதுக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவர். இந்த நாங்க இதை உள்ளுக்கு அடைச்சு வச்சிருக்காதபடிக்கு வெளியில போய் நாங்க சொல்லணும். நிறைய பேர் ஆத்துமாக்களை நாங்க ஆதாயப்படுத்தணும். அதுதான் அவங்களோட ஆசை, அதுதான் அவங்களோட விருப்பம்.
அந்த எங்க விருப்பத்தையே நாங்க சில நேரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்க விருப்பத்தை நாங்க திருப்பி கூட பாக்குறது. அந்த ஒரு உங்களுடைய விருப்பம், உங்களுடைய கடைசி ஆசை, நீங்க சொல்லிட்டு போனது உலகம் எல்லாம் போயிட்டு இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்க, இதை செய்யறதுக்கு எங்களுக்கு பலத்தை கொடுங்க. எங்க எல்லாரும் கருத்துல